இன்னைக்கு மணத்தக்காளி கீரை வச்சு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி செய்யலாமாங்க. மணத்தக்காளி கீரையில் சட்னி செய்வேங்க, பொரியல் செய்வோம். இந்த மாதிரி குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு துளி கூட கசக்காதுங்க. ஃபஸ்ட்டு மணத்தக்காளி கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. குழம்புக்கு தேவையான இன்னைக்கு துவரம்பருப்பு ஒரு கப் எடுத்துருக்கேங்க. 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு வேகிறதுக்கு தண்ணி, 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் சேர்த்துனிங்கன்னா நல்லா பருப்பு வெந்துருங்க. 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு 4 வரமிளகாய், கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துட்டு லைட்டாக வணங்க விட்டுருங்க. லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மணத்தக்காளி கீரை அதிலேயே சேர்த்துக்கலாங்க. கீரையை வந்துட்டு சும்மா மேலே கீழே ஒரு பரட்டு மட்டும் பரட்டி விட்டுருங்க. தண்ணியெல்லாம் கீரையிலே வந்துருங்க. தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்ற வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் நம்ம விசில் விட்டு வச்சுருக்கிற அந்த பருப்பு கடைசிலே குழம்புல ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 மணி நேரம் மூடி வச்சிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான மணத்தக்காளி கீரை கடையில் ரெடிங்க. இது வந்து சாதம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஒரு துளி கூட கசக்காதுங்க. இந்த மணத்தக்காளி கீரையை நம்ம எடுத்துக்கும் போது வயிற்றுப்புண், அல்சர் வந்து குணமாகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.